திகில் வீடு. இது ஒரு திகில் கதை. இரவு மணி 11:30. என்னங்க, வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல? அந்த இரவில் நிலவின் ஒளியில் ஜொலித்த அழகிய வீட்டை ரசித்தபடி தன் கணவன் ஆதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆளினி. இன்னும் எத்தனை தடவை இதையே சொல்லிக்கிட்டு இருப்பா என் பொண்டாட்டி? வா, வெளியில் ஏதோ சத்தம் கேட்குது என்றபடி வெளியில் செல்ல முற்பட்டான் ஆதி. என்னங்க, வேணாம், காலையில் பார்த்துக்கலாம், போகாதீங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க என ஆதியின் தோலை பற்றி கொண்டாள் ஆளினி. இருமா, போன உடனே திரும்பி வந்துட போகிறேன், இதுக்கு போய் பயந்துக்கிட்டு இருக்க? வெளியில் சென்றான் ஆதி. திடீரென வெளியில் பயங்கர சத்தம். உள்ளே இருந்த ஆளினி நடுக்கத்துடன் வெளியில் எட்டி பார்த்து அலறினாள். விழிந்தது. அந்த வீட்டின் முன்பாக பரபரப்பாக இருந்தது. பக்கத்தில் இருவர் பேசிக்கொண்டிருந்தனர். டேய், அந்த வீட்டில் நேற்றும் ஒரு கொலை நடந்திருக்காண்டா. எவனோ திருட போயிருப்பான் போல. ஏற்கனவே அந்த வீட்டில் ஜோடி பேய் 2 சுற்றிக்கிட்டு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு வேற ஒரே அலறல் சத்தம் கேட்டுச்சான். அதுக வேலை தான் போல இருக்கு. நேரம் இரவு 11:30. என்னங்க, வீடு ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆதியிடம் சொல்லிக் கொண்டிருந்தாள் ஆளினி.